ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ட்ராயிங் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, சிவராத்திரி அப்படிங்கிறதுனால சிவபெருமானை தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நமசிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படிங்கிற நாமத்தை நம்ம மனசில் வச்சுட்டு, நாமத்தில் இருந்தே நம்ம வந்து சிவபெருமானை வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு, அந்த சென்டரில் வந்து நாமம் இருக்க மாதிரியே வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. நான் டார்க் ஷேட் பென்சில் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த தப்பை பண்ணாதுங்க. எப்போவுமே லைட் ஷேட் பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு 2வது டார்க் ஷேட் பென்சில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ட்ராயிங்கில் எந்த எரர் வந்தாலும் ஈஸியாக அதை ரப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராயிங் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருந்தது மாதிரி இருக்கும். நார்மலாகவே ஒரு போர்ட்ரேட் வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலும் மூக்கு வந்து 2 கண்ணுக்கும் கேப்புக்கு இடையில இருக்க மாதிரியே தான் வரணும். அதே மாதிரியே தான் நம்ம வந்து மூக்கு இதில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். வாய் அதே மாதிரி தான் 2 கண்ணுக்கும் இடையில இருக்க மாதிரியே இருக்கணும். அதே மாதிரி நான் வாய் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எந்த ட்ராயிங் ட்ரா பண்ணாலும் கண் வந்து கரெக்டாக அந்த காது சைடில் இருக்க மாதிரியும், மூக்கு வந்து 2 கண்ணுக்கும் இடையில இருக்கிறது மாதிரியும், வாய் வந்து கண்ணுக்கு 2 சென்டரில் இருக்க மாதிரியுமே ட்ரா பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட்டில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறது கிடைக்கும். அவுட்லைன் நான் வந்து இங்கே கீழே இருந்தே ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணுமோ நீங்கள் அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே முடி வந்து ட்ரா பண்ணுறதும் கீழே இருந்தே கர்வாக போட்டு வளைவு நெளிவாக வந்து ட்ரா பண்ணும்போது அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தலையில் வந்து ஒரு பாதி ஷேப்பில் இருக்க மாதிரியே ஒரு நிலா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சிவபெருமான்னாலே அவங்க தலையில் வந்து ஒரு பாதி தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு கழுத்து சைடில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரா பண்ணது மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க ஹேருக்கு. ஏன்னா ஹேர் பக்கத்தில் வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு பாம்பு வந்து வரையணும். அந்த பாம்புக்காண்டி கொஞ்சம் வந்து கேப் விட்டு அவங்களோட ஷோல்டரில் இருந்தே ட்ரா பண்ண ஆரம்பிங்க. பாம்பு எப்போவுமே ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. சர்க்கிள் ஷேப் வந்து கொஞ்சம் கிளியராக வர மாதிரியே பேக்கில் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வரைய ட்ரா பண்ண வரலன்னா காம்பஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டார்க் ஷேட் பென்சில் வச்சு யூஸ் பண்ணனால அதை ரப் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த இடம் ஃபுல்லுமே டார்க் ஷேடாக இருக்கணும் தான் அதை ரப் பண்ணாமல் அதுக்கு மேலேயே ட்ரா பண்ணி பார்த்தேன். ஆனாலும் அது ஒரு சைடு கொஞ்சம் கோணலாக தான் வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சிவபெருமானினுடைய அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் கடவுளை வந்து வேண்டிக்கலாம். நன்றி.